சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பேசுவோம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் பிருந்தா மேடமை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வெல்கம் மேடம். தேங்க்யூ. ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. எல்லாரும் வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த டாபிக் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் டிப்ஸ் சீசன் 3, பிக் பாஸ் சீசன் 7 மாதிரி சீசன் 3 ஆல்ரெடி வந்துட்டு சீசன் 1 அண்ட் சீசன் 2 ரெண்டு போயிருக்கு. இதை நீங்க கண்டினியூ பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ரெண்டுத்தையும் ஓரளவுக்கு பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு இது கண்டினியூ ஆகும். அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படி வெயிட் லாஸ் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்றோம், எதுக்காக பண்றோம், எப்போ பண்றோம், அந்த மாதிரி ஒரு சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து ஒன்றா சொல்லிட்டு வரும். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஓகேங்களா? அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலோரினா என்ன, கார்போஹைட்ரேட்ஸில் குட் கார்போஹைட்ரேட்ஸ், பேட் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். கலோரிஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அது போக பேலன்ஸ்டு டயட் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்ராஸ், என்னென்ன முத்ராஸ் யூஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்னென்ன அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் என்னென்ன, லோ கார்போஹைட்ரேட்ஸ் என்னென்ன ஃபுட்ஸு, ஹை கார்போஹைட்ரேட்ஸ் என்னென்ன ஃபுட்டு அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் அந்த பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் அந்த பழைய வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு இது உங்களுக்கு புரியும். அது போக யோகாவில் வந்துட்டு என்னென்ன யோகா பண்ணால் வெயிட் லாஸ் வந்துட்டு கொஞ்சம் உடம்பு வந்து வெயிட் லாஸ்ன்றதை விட நம்ம எப்படி ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படின்றத பத்தி தான் நிறைய சொல்லியிருக்கோம். வெயிட் லாஸ்னாவே ஐடியல் வெயிட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்துட்டு பிஎம்ஐ வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னாலே வந்துட்டு நம்ம நார்மலா இருப்போம். எந்த ஒரு வியாதிக்கும் வந்துட்டு அடிப்படையே வந்து இந்த ஐடியல் வெயிட் இருந்தாலே நம்மளுக்கு எந்த வியாதியும் வராது. ஸோ நம்ம பிஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்றது, அதுக்கு என்னென்ன அதனோட டைப்ஸ் என்னென்ன, எது இதுல இருந்து நார்மல், எது இதுல இருந்து ஒபிசிட்டி அப்படின்றத பத்திலாம் லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யோகால வந்து பாத்தீங்கன்னா நாடி சுத்தினா என்ன, அது எப்படி பண்ணணும், அப்புறம் கபால்பதி, பஸ்திரிகா பிராணாயாமம், பிராமரி பிராணாயாமம், சாம்பவி முத்ரா, இந்த மாதிரி நிறைய தியானங்கள் பத்தி நிறைய பார்த்துருக்கோம். அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஏன்னா வெயிட் லாஸ் அப்படின்னாவே கண்டிப்பா வாயில சொன்னா பத்தாது. கண்டிப்பா நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாலும் பத்தாது. எவ்வளவு வீடியோஸ் பார்த்தாலும் நம்ம என்னதான் நம்ம எல்லா விஷயமும் நம்ம ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருந்தாலும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பா எதுவுமே வந்து நம்மளால எடுத்து பண்ண முடியாது, வெற்றியும் அடைய முடியாது அதுல. ஸோ நம்மளோட எண்ணங்கள் அந்த மாதிரி இருக்கணும். ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் நம்மளோட வெயிட் கெயினுக்கு. வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னாவே நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறதுனாலதான் வெயிட் கெயின் ஆகும். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேக்சிமம் குறைச்சிக்கணும். எண்ணம் போல் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா எந்தெந்த அளவுக்கு நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல சுரக்குது, ஸோ அந்த ஹார்மோன்லாம் கெட்ட ஹார்மோன்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம டென்ஷன் ஆனா, கவலைப்பட்டா, எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின் எப்படி அதிகமாகுது, கார்டிசால் எப்படி வந்து அதிகமாகுது, நம்ம கோவம் வந்துச்சுன்னா, ஸ்ட்ரெஸ் ஆனா அப்படின்றத பத்திலாம் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம ஹார்மோனல் லெவல் அப்படின்னா தான் வந்து நம்ம உடம்புல ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை செய்யுது. பிட்யூட்டரி கிளாண்ட் தான் ஹெட் ஆஃப் த ஹார்மோன் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிட்யூட்டரி ஹார்மோனை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அந்த யோகா தியானம் கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும். டெய்லியும் ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது ஒரு நாளைக்கு அமைதியா எதையுமே யோசிக்காம நம்ம உட்காருவோம். அவ்வளவுதான். யோசிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதுவே குறையும். சரிங்களா? சோ தவம் அப்படின்றது எல்லா சித்தர்களும் பாத்தீங்கன்னா தவம் தவம் தவம்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. தவம்னா ஒண்ணுமே இல்லை, அமைதியா உட்கார்றது. அந்த மாதிரி உட்கார்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? சோ நம்ம அமைதியா எந்த அளவுக்கு நம்ம தியானம் பண்றோமோ, அமைதியா இருக்கிறோமோ, மனசை ரிலாக்ஸா வச்சிருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற எப்படி சொல்றது, அந்த உறுப்புகள் ராஜ உறுப்புகள்னு சொல்ற எல்லாமே வந்து நார்மலா வேலை செய்யும்.
அதே மாதிரி பஞ்சபூதங்கள் அப்படின்ற மாதிரி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புல இருக்கிற லிவர்ல இருந்து, கிட்னில இருந்து, ஹார்ட்ல இருந்து, லங்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் அந்த பஞ்சபூதங்கள் வந்து நம்ம உடம்புல அண்டம் எப்படியோ அது மாதிரிதான் பிண்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி அண்டத்துல என்னென்ன மாற்றங்கள் இருக்கோ அதே தான் நம்ம பிண்டத்துல இருக்கும். ஸோ நம்ம கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட உடம்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும். அந்தந்த சீசனல் ஃபுட்ஸ் சாப்பிட்றது அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னாவே வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஸோ சீசனல் ஃபுட்ஸ் அதிகமாக நம்ம எடுத்துக்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் டைஜஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். கார்போஹைட்ரேட்னா என்ன, அதனோட வகைகள் என்ன, மோனோ கார்போஹைட்ரேட், பாலி கார்போஹைட்ரேட், டை அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி குட் கார்போஹைட்ரேட்ஸ், டயபெட்டிஸ் வந்து இதனாலதான் அதிகமா வந்து டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னா பேட் கார்போஹைட்ரேட்ஸால தான் வருது. எல்லாருமே கார்போஹைட்ரேட் சாப்பிடுறோம், நல்லா ஹெல்த்தியான குண்டா இருக்கிறது அப்படின்றது வேற, அதாவது ஹெல்த்தியே இல்லாம குண்டா இருக்கிறதுன்றது வேற. ஒரு சிலர் நல்ல குண்டா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு எந்த வியாதியுமே வராது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒல்லியா தான் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு எல்லா வியாதியுமே இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த ஆரோக்கியமான உணவு வகைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெளியில வந்துடலாம். ஸோ இந்த வெயிட் லாஸ்ல பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் டைஜஷன், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் வாயில எப்படி டைஜஸ்ட் ஆகுது, நம்ம ஸ்டொமக்ல எப்படி டைஜஸ்ட் ஆகுது, ஹார்மோன்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கு, என்னென்ன ஹார்மோன்ஸ் எல்லாம் வேலை செய்யுது, அதே மாதிரி இன்டெஸ்டைன்ல போகும்போது எந்தெந்த மாதிரி அப்சார்ப் ஆகுது, திருப்பி அந்த அப்சார்ப் பண்ண ரத்தம் வந்து எப்படி லிவருக்கு வருது, லிவர்ல இருந்து எப்படி மறுபடியும் ஹார்ட்டுக்கு போகுது, ஹார்ட்ல இருந்து மறுபடியும் நம்ம ஒரு கிட்னிக்கு போய் கிட்னில போயிட்டு எப்படி அந்த நியூட்ரியன்ட் லெவல் எல்லாம் வந்துட்டு கரெக்டா இதுவாகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அதனோட கண்டினியூவேஷன் தான் இதுவும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் டைஜஷன், புரோட்டீன்னா என்ன, புரோட்டீன் எப்படி வந்து நம்ம உடம்புல வந்து டைஜஸ்ட் ஆகுது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ புரோட்டீன் அப்படின்னாவே வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து பயம் வர்றது பாத்தீங்கன்னா புரோட்டீன் அதிகமா எடுத்துட்டா வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அப்படின்றதுனாலதான் அதிகமா புரோட்டீன் டயட் வந்துட்டு கொஞ்சம் பயப்படுவாங்க. புரோட்டீன் அந்த அடிஷ்னலா சாப்பிட்றது, எக்ஸ்ட்ராவா சப்ளிமெண்ட் சாப்பிட்றதும் கொஞ்சம் பயம் இருக்கும். ஸோ புரோட்டீன் வந்து அதிகமா எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து தண்ணி வந்து அதிகமா குடிக்கணும். ஓகேங்களா, தண்ணி அதிகமா குடிச்சாதான் புரோட்டீன் வந்து கிட்னில வந்துட்டு டைஜஷன் ஆகும், கரைஞ்சு வெளியில போகும். ஸோ நம்ம புரோட்டீன் டயட் அதிகமா ஃபாலோ பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா தண்ணி அதிகமா குடிக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு புரோட்டீன் எடுத்துக்கணும், ஒரு உடம்புக்கு தகுந்த மாதிரி ஒருத்தங்க எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புரோட்டீன் அப்படின்னா 1 கிராம் ஆஃப் புரோட்டீன் வந்துட்டு 1 kgக்கு 1 கிராம் ஆஃப் புரோட்டீன் எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து 60 கிலோ இருக்கேன் அப்படின்னா 60 கிராம் பெர் டே அப்படின்றது தான் நார்மல் கால்குலேஷன். அதே மாதிரி முன்ன பின்ன இருக்கலாம், ஒரு 10 to 20 வந்து நம்ம வேலையே செய்யல, ரொம்ப கம்மியா நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கலாம் அந்த புரோட்டீன், ஒரு 10 or 20 கம்மியா எடுத்துக்கலாம். இல்ல நான் ரொம்ப அதிகமா வேலை செய்யறேன், ரொம்ப ஹெவி ஒர்க், மசில் ஒர்க் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புரோட்டீன் வந்து கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கலாம், ஒரு 20 ஒரு 30 கிராம்ஸ் வந்து அதிகமா எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் புரோட்டீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி அத்லெட் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 கிராம் ஆஃப் புரோட்டீன் நம்ம 1 kgக்கு 2 கிராம் புரோட்டீன், அதாவது நம்ம நார்மலா இருக்கிறவங்க வந்து 60 கிராம் பெர் டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அத்லெட் அந்த மாதிரி வேலை ஹெவியா வேலை செய்யறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு 100ல இருந்து 120 கிராம் வந்துட்டு புரோட்டீன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ புரோட்டீன் வந்து இப்போ ஏதாவது ஒரு புரோட்டீன் வந்து நம்ம சாப்பிட்றோம், எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு கறி, அந்த மாதிரி ஒரு கறி வந்து நம்ம சாப்பிட போறோம். ஓகேங்களா, அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வாயில வச்ச உடனே வாயில வந்துட்டு கடிச்சு மென்னு அதை குட்டி குட்டியா லார்ஜர் மாலிகூல்ஸ் வந்துட்டு குட்டி குட்டியா உடைச்சு பெரிய பெரிய காம்போனண்டா இருக்கிறத வந்து சின்ன சின்ன காம்போனண்டா நம்ம மாத்துறோம். ஓகேங்களா, நம்ம வாயில வந்து வெறும் புரோட்டீன் வந்து டைஜஷன் வாயில கிடையவே கிடையாது. நம்ம வெறும் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து உடைக்கிறதுக்கு மட்டும்தான் வாயில வந்து நம்ம யூஸ் பண்றோமே தவிர உள்ள வாயில வந்து புரோட்டீன் டைஜஷன் ஹார்மோன் எதுவும் அமைலேஸ் அந்த மாதிரி எதுவுமே சுரக்கிறது இல்ல, வெறும் அதாவது பிரேக்கிங் மட்டும்தான். ஓகேங்களா, பிரேக்கிங் டவுன் மட்டும்தான். இப்போ நம்ம தொண்டைக்குள்ள போகும்போது கீழே ஸ்டொமக்ல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டொமக்ல மட்டும்தான் வந்து புரோட்டீன் வந்து டைஜஷன் நடக்கும். அப்போ ஸ்டொமக்ல என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெப்சினோஜன் அப்படின்ற ஹார்மோன் இருக்கும். ஓகேங்களா, பெப்சினோஜன் அப்படின்றது வந்து பெப்சினா மாறும். பெப்சினா மாறினாதான் அது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு முட்டை மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கும்.
அதாவது அதை எப்படி சொல்றதுன்னா கண்ணை பொத்தி வச்சிருக்கிற மாதிரி. பெப்சினோஜன் அப்படின்றது கண்ணை வந்து மூடி வச்சிருக்கோம், சரிங்களா? இப்போ ஹெச்சிஎல் வந்து அதுக்கு வந்து சிக்னல் கொடுக்கணும். அதாவது நம்ம உடம்புல வந்துட்டு நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஹெச்சிஎல் வந்து டைஜஸ்ட் பண்ணி விட்டுரும். ஆனா புரோட்டீன் வந்து ஒரு கறி வந்து விழுது அப்படின்னா ஹெச்சிஎல் என்ன பண்ணும்னா அதான் வந்து பெப்சினோஜனை வந்து என்ன பண்ணும்னா கண்ணை திறந்துடும். என்னால முடியாது, நான் வந்து கார்போஹைட்ரேட்டை மட்டும்தான் நான் வந்து பாத்துக்குவேன், அதை வந்து சமாளிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை, நீ வந்து புரோட்டீனை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெப்சினோஜன் அப்படின்றவர் ஒருத்தர் இருப்பாரு. அவரோட கண்ணை வந்து மூடி இருக்கும். அதை வந்து திறந்து விட்டோடனே அவருக்கு பேர் என்னன்னா பெப்சின் அப்படின்னு மாறிடுவார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பெப்சினோஜனை வந்து கன்வெர்டட் இன்டு பெப்சின். அது யார் பண்றாங்க அப்படின்னா HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் வந்துட்டு பெப்சினோஜன் அப்படின்றத அந்த ஒரு என்சைமை வந்து பெப்சின் அப்படின்ற என்சைமா மாத்துது. சோ பெப்சின் அப்படின்றவர் தான் போய் என்ன பண்ணுவார்னா சுத்தி எடுத்து எல்லாரையும் அடிக்கிற மாதிரி. அப்ப புரோட்டீன் அப்படின்றவரை என்ன பண்ணுவார்னா புரோட்டேஸ் அண்ட் பெப்டோன் அப்படின்ற மாதிரி ரெண்டு, அதாவது பெரிய லார்ஜல் மாலிகூல்ஸா வர்றதை வந்து உடைச்சு உடைச்சு விடுறது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வாயில வந்து டைஜஷன் நடக்கும். டைஜஷன் வந்துட்டு வெறும் அந்த சின்ன சின்ன பார்ட்டிகளா உடைச்சுடுறது தான். அதையும் தாண்டி உள்ள போகும்போது என்ன ஆகும்னா இதை வந்து ஒரு மல்டிபிள் காம்ப்ளெக்ஸா இருக்கும். அதை வந்து என்னன்னா குட்டி குட்டி பீஸா வந்து உடைச்சு விடுறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெப்சின் தான். பெப்சின் போயிட்டு மண்டையில அடிச்சு அடிச்சு எல்லாரையும் என்ன பண்ணுவாரு தனித்தனியா பிரிச்சு விடுவாரு. எல்லாம் குரூப்பா இருப்பாங்க, 1000 பேர் 2000 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குரூப்பா இருப்பாங்க. அவங்கள வந்துட்டு சின்ன சின்னதா உடைச்சுடுவாரு. அதுலயே வந்து டைப்ஸ் பாத்தீங்கன்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, அப்புறம் குவாட்ரேட், அந்த மாதிரி 4 டைப் ஆஃப் புரோட்டீன்ஸ் வந்து இருக்கும். மொத்தம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல, அதாவது புரோட்டீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, 20 டைப்ஸ் இருக்கு, கைண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது வந்து நம்ம எடுக்கிற அரிசியில பாத்தீங்க அப்படின்னா வெறும் 8 அமினோ ஆசிட்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதாவது புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா அரிசியில வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் கிடையாது, புரோட்டீனும் இருக்கு. சோ கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்கும், புரோட்டீன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ நம்ம ஒரே ஒரு அரிசியை மட்டுமே சாப்பிடுறோம். நம்ம ஏன் வந்து அதாவது மத்த மில்லட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, எப்படி சொல்றது, அந்த தினை அரிசி சாப்பிடுறது, கருப்பு கவுனி அரிசி சாப்பிடுறது, சிகப்பு கவுனி அரிசி சாப்பிடுறது, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்கும். ஆனா புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா 8 காம்போனன்ட் ஆஃப் புரோட்டீன் வந்துட்டு ஒரு அரிசியில மட்டும் 8, அதாவது 8 கைண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க மில்லட் வேற ஏதாவது நீங்க சாப்பிடும்போது என்ன ஆகும்னா வேற விதமான ஒரு 4 வந்து அடிஷனல் ஆகும், இல்ல மைனஸ் ஆகும். சோ அதனாலதான் வந்து வெறும் அரிசியை மட்டும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றது. அரிசி சாப்பிட்டாலும் சுகர் ஏறும், கோதுமை சாப்பிட்டாலும் அதனோட எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட் ஹை ரிச் தான். ஓகேங்களா? அதனால நம்ம வந்து இதனோட கண்டென்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த புரோட்டீன் அமினோ ஆசிட்ஸோட டைப்ஸ் வந்து ஒரு இதுல இருந்து இன்னொன்னு வந்துட்டு வேரி ஆகுமே தவிர நம்மளுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் சுகர் லெவல் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே ஈக்குவல் தான். அதாவது 100 கிராம் ஆஃப் அரிசியில பாத்தீங்கன்னா 350 கிட்டத்தட்ட 350 கிலோ கேலரிஸ் வந்து எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி தான் கருப்பு கவுனி அரிசியா இருந்தாலும் சரி, சிகப்பு கவுனி அரிசியா இருந்தாலும் சரி, மூங்கில் அரிசியா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஒரு 20-30 அந்த மாதிரி டிஃபர் ஆகும். அதே மாதிரி மத்த ஃபைபர் கண்டென்ட், புரோட்டீன் கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும். புரோட்டீன்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்ஸ்ல அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா ஃபைபரும் புரோட்டீனும் அதிகமா இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் இதுவா இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி வேரியன்ட் இருக்குமே தவிர எல்லாமே ஈக்குவல் கண்டென்ட் தான். சோ நம்ம 20 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் வந்து வேற வேற மில்லட்ஸும் வேற வேற காய்கறி வேற வேற இதுல சாப்பிடும்போது மட்டும்தான் நம்மளால புரோட்டீனை வந்து எல்லா விதமான புரோட்டீன்ஸும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அதனால வெறும் அரிசியை மட்டுமே சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 8 விதமான புரோட்டீன் மட்டும்தான் நம்ம உடம்புல அதிகமாகுமே தவிர மத்த என்சைம்ஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து என்சைம்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ குளுக்கோஸை டைஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இன்சுலின் செக்ரீட் ஆகணும். சோ இன்சுலினுக்கு ஒரு 10 விதமான ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 விதமான இன்கிரிடியன்ட் அதுக்கு தேவை. சோ இன்சுலினை ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 விதமான அமினோ ஆசிட்ஸ் தேவை, அதாவது புரோட்டீன் தேவை. அப்ப அந்த புரோட்டீன் வந்து வேணும் அப்படின்னா அந்த 10 விதமான அமினோ ஆசிட்ஸ் அதுக்கு வேணும் இல்லைங்களா? நம்ம வந்து ஒரு 4 விதமான புரோட்டீன்ஸ் மட்டும்தான் நம்ம வேற வேற இதுல இருந்து எடுப்போம் இல்லைங்களா? நம்மளுக்கு தெரிஞ்சது மீட்டு, எக்கு, இல்லைன்னா காளானு, அந்த மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட உணவு மட்டும்தான் நம்ம அதிகமா எடுப்போம். ஆனா 20 விதமான அமினோ ஆசிட்ஸ் ஒன்னா கிடைக்குமானா கிடைக்காது. சோ நம்ம ஒரு ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்கிரீடியன்ஸ் வந்து தேவை. அந்த பற்றாக்குறை ஏற்படும் போது தான் நம்மளுக்கு வந்து ஹார்மோனல் டெபிசிட் வரும். நம்மளுக்கு அந்த ஹார்மோன் டெபிசிட் வரும்போது தான் இன்சுலின் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம டைப் 2 டயபெட்டிஸ் நம்ம யூஸ் பண்றது, அந்த மாதிரி எல்லாமே பற்றாக்குறை வர்றது வந்து புரோட்டீன்ல இருக்கிற அந்த அமினோ ஆசிட்ஸோட லெவல் வந்து
நம்ம வெறும் புரோட்டீன்னா வெறும் புரோட்டீன் ஒரே டைப் ஆஃப் புரோட்டீனா சாப்பிடக்கூடாது. டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் வந்து சாப்பிட்டாதான் 20 விதமான அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து செக்ரீட் ஆகும். சரிங்களா? சோ நம்ம அமினோ ஆசிட்ஸ் கம்பேர் பண்ணும்போது எல்லா விதமான ஃபுட்ஸையும் கலந்து சாப்பிடணும். ஒரே விதமான புரோட்டீனை வந்துட்டு சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இந்த பெப்சினோஜன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெப்சினா கன்வெர்ட் ஆகிறது 20 விதமான அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். சோ அதை என்ன பண்ணணும்னா இப்ப எல்லாமே மல்டிபிளா இருக்கும். ஒரு 10-15 அமினோ ஆசிட்ஸ் வந்து லட்சக்கணக்கில் இருக்கும். அதாவது 1-2 இருக்காது. ஒரே ஒரு கீத்தா ஒரு இது எடுத்தீங்கன்னா லாக்டின் மயோசின் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு ஃபைபர் இருக்கு இல்லைங்களா, மசில் ஃபைபர். நம்ம சாப்பிடுறது மீட் அப்படின்னா ஒரே ஒரு ஃபைபர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இத்தனூண்டு தான் இருக்கும், ஒரு மயிரிழை தான் இருக்கும் இல்லைங்களா. அந்த மயிரிழையில பாத்தீங்கன்னா ஆக்டின் மயோசின், அதாவது கண்ட்ராக்ஷன், மசில் கண்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு இது எல்லாமே தேவைப்படும். சோ ஆக்டின் மயோசின்றது ஒரு புரோட்டீன். அப்ப அந்த புரோட்டீன் வந்து நம்மளுக்கு தேவைப்படணும்னா இந்த மாதிரியான புரோட்டீன் வந்து நம்ம டிஃப்ரெண்டா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ அந்த மசில் வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து நம்மளுக்கு பல்க் வேணும் அப்படின்னா நம்ம புரோட்டீன் வந்து அதிகமா எடுத்துக்கிறோம். சோ இப்ப இந்த புரோட்டீன் வந்து 20 விதமான புரோட்டீனை வந்து குரூப்பா உடைச்சு என்ன பண்ணுனா இந்த பெப்சினோஜன் அப்படின்ற பெப்சின் வந்து கன்வெர்ட் ஆகி இது எல்லாத்தையும் உடைச்சு அனுப்புறதா என்னோட வேலை. சோ அதை உடைச்சு என்ன பண்ணும்னா வெளியில அனுப்பும். அப்ப இன்னொன்னு கூட வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னொன்னு என்னன்னா கைமோட்ரிப்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. கைமோட்ரிப்சின், ட்ரிப்சின், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது டியோடினம்குள்ள வரும். அதாவது நம்ம சாப்பிட்ற ஸ்டொமக்ல இருந்து HCl வந்து யூஸ் பண்ணி பெப்சினோஜன் இன்டு பெப்சின் மாறினதுக்கு அப்புறம் டியோடினம், அதாவது ஸ்டொமக்ல இருந்து வெளியில வர்ற அந்த ஃபர்ஸ்ட் அந்த தோல் இருக்கு பாத்தீங்களா, அந்த என்ட்ரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் வந்து டியோடினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த டியோடின்ல என்டர் ஆன உடனே என்ன ஆகும்னா அந்த பான்கிரியாஸ் அப்படின்ற உறுப்பு வந்து என்ன பண்ணுன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸை வந்து செக்ரேட் ஆகும், என்சைம்ஸை வந்து செக்ரேட் பண்ணும். அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிப்சின், அதாவது ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சின், அப்புறம் ப்ரோ கார்பாக்சி பெப்டிடேஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எலாஸ்டேஸ் அப்படின்ற ஒரு சில 4 விதமான ஹார்மோன்ஸை வந்து செக்ரேட் பண்ணும். எது? பான்கிரியாஸ். பான்கிரியாஸ்ல இருந்து, பான்கிரியாஸ் இப்படி இருக்குன்னா வயிற்றுல வந்து இப்படி இருக்குன்னா அதுல இருந்து ஒரு குழாய் மாதிரி வரும். ஓகேங்களா? இன்சுலின் செக்ரேட் பண்றது வேற, பீட்டா ஹார்மோன் அது வந்து வேற. ஓகேங்களா? இது வந்து வேற, அதாவது நாளமுள்ள சுரப்பி, நாளமில்லா சுரப்பின்னு 2 இருக்கு பான்கிரியாஸ்ல. ஓகேங்களா? நாளமில்லா சுரப்பி அப்படின்றது மட்டும்தான் வந்து இன்சுலினை செக்ரேட் பண்றது. குளுக்கோகான் அண்ட் இன்சுலினை செக்ரேட் பண்றது நாளமில்லா சுரப்பிகள், டக்லஸ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நாளமுள்ள சுரப்பி. நாளம்னா அந்த குழாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த பைப் வர மாதிரி இருக்கும்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து நாளமுள்ள சுரப்பின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 2மே இருக்கு, டபுளா இருக்கும். எல்லாமே வந்து ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். ஒன்னும் நாளமுள்ள சுரப்பி இல்ல நாளமில்லாத சுரப்பின்னு சொல்லுவாங்க. ஆனா பான்கிரியாஸ்ல வந்து 2மே இருக்கும், நாளமுள்ள சுரப்பி நாளமில்லா சுரப்பின்னு 2மே இருக்கும். சோ அந்த பான்கிரியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உடனே சிக்னல் போகும். டியோடினம்க்கு வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸா, புரோட்டீனா, ஃபேட்டா, மினரல்ஸா அப்படின்ட்டு அதுக்கு உண்டான ஒரு அதாவது சிக்னல் கொடுக்கறதுக்கு அங்க ஒரு போலீஸ் எல்லாம் இருப்பாங்க. இந்த மணி அடிச்சா இந்த சிக்னல் வரணும் அப்படின்ட்டு அதுக்குள்ள ஒரு சில என்சைம்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மணி அடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பான்கிரியாஸ்ல இருந்து ட்ரிப்சினோஜன் அப்படின்ற அந்த அமிலம் என்ன ஆகும், அதாவது அந்த ஹார்மோன் என்சைம் என்ன ஆகும்னா ட்ரிப்சின் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ட்ரிப்சினா மாறினதுக்கு அப்புறம் தான் அது கேட்வே கண்ணை வெளியில திறக்கும். அதாவது கண்ணை திறந்து விட்ட மாதிரி என்ட்ரோகைனேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணை திறக்கிறது யாரு அப்படின்னா என்ட்ரோகைனேஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ அந்த என்ட்ரோகைனேஸ்க்கு சிக்னல் போயிடும், நீ வந்து இங்க புரோட்டீன் வந்து டைஜஷன் வந்து நீ கொஞ்சம் என்சைம் கூட எங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பெப்சினோஜன் இது முடிச்சதுக்கு அப்புறமா டியோடினம்க்கு வந்ததுக்கு அப்புறமா அது என்ன பண்ணுன்னா பான்கிரியாஸ்க்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். அப்பா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுப்பா, ஆளுங்க பத்தலப்பா, 10 பேர் இருக்காங்க, அங்க 100 பேர் இருக்காங்கப்பா, நீ ஒரு 10 ஆள் அனுப்பி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா என்ட்ரோகைனேஸ் அப்படின்ற என்சைம்ஸ் வந்து பான்கிரியாஸ்க்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். உடனே பான்கிரியாஸ் என்ன பண்ணுவாருன்னா ட்ரிப்சினோஜனை என்ன பண்ணுவாரு, தலைமையிலே ஒன்னு அடிச்சு கண்ணை திறந்து விட்டு இந்தா ஓடிப்போ, இந்த 100 பேர், எத்தனை பேர் இருக்காங்க, 100 பேர், அந்த ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா பான்கிரியாஸ் வந்து தலைமையில தட்டி ஒன்னு அனுப்பிச்சுடுவார். அனுப்பிச்சு விட்டோடனே அங்க இருந்து ஒரு 100 பேர் வருவாங்க. ஓகே, இவங்களை வந்து டைஜஸ்ட் பண்ணணும், இவங்களை வந்து பிரிச்சு விடணும் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க ட்ரிப்சினோஜன் அப்படின்னு வருவாங்க. அப்புறம் அதுக்கும் போக கைமோட்ரிப்சினோஜன் அப்படின்ட்டு இன்னொருத்த கூட ஒரு துணைக்கு ஆள் சிப்பாய்கள் மாதிரி அங்க கூட அனுப்புவாங்க. அப்புறம் எலாஸ்டேஸ் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தரங்களை கொஞ்சம் அனுப்பி விடுவாங்க. அப்புறம் ப்ரோ கார்பாக்சி பெப்டிடேஸ் அப்படின்றவரும் ஒரு 4 படைத்தளபதிகள் வருவாங்க இந்த புரோட்டீனை வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா? இந்த 4 பேர் வந்ததுக்கு அப்புறமா தான் டியோடினம்ல எல்லாரையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டைஜஸ்ட் ஆயிட்டு இந்த இதனோட ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கும்.
சோ ஃபர்ஸ்ட் பெப்சினோஜன் இன்டு பெப்சின் வந்து அவங்கள வந்து காலி பண்ணி பிரிச்சு அனுப்புவாரு. அதுக்கப்புறமா இங்க லட்சக்கணக்கில் இருப்பாங்க. சோ அடுத்து பேன்கிரியாஸ்ல இருந்து இங்க 4 போலீஸ்காரங்க இவங்களெல்லாம் வந்து பிரிச்சு விடுவாங்க. பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் அப்படியே அவர் கொஞ்சம் என்ன பண்ணுவாரு, பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட் அப்படின்ற மூவ்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாருன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருவார். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 20 விதமான அமினோ ஆசிட்ஸா பிரிவாங்க. இந்த என்ன சொல்றது, இந்த இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டைஜஷன் ஆகும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு மலக்குடலுக்கு போகும்போது என்ன ஆகும்னா அங்க பாக்டீரியாஸ் அப்படின்ற அந்த நுண்கிருமிகள்லாம் என்ன பண்ணுன்னா நிறைய நம்மளுக்கு வந்து 49% நம்ம உடம்பு வந்து நுண்கிருமிகளால் ஆனது. அந்த கிருமிகள்லாம் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது செய்யற பாக்டீரியா. ஓகேங்களா? இந்த பேராஸ்டமல் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த பேராஸ்டமல் டேப்லெட் சாப்பிடும் போது அந்த நுண்கிருமிகள் நல்லது செய்யற பாக்டீரியாஸ் எல்லாம் செத்து போயிடும். சோ டேப்லெட்டை வந்து இந்த ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றது மூலியமா தான் இந்த கிருமிகள்லாம் நம்ம உடம்புல நல்லா இருக்கும். சரிங்களா? சோ இந்த டேப்லெட்டை வந்து சாப்பிட்றத மேக்சிமம் கம்மி பண்ணிக்கணும். இந்த இயற்கை உணவுகளை சாப்பிடும் போதே வந்து பாக்டீரியாஸ் வந்து நல்லா உற்பத்தி ஆகி நல்ல டைஜஷன், அதாவது குட்டா இருக்கும். அது வந்து நம்மளுக்கு நல்லது செய்யும். ஈகோலின்னு சொல்லுவாங்க. அந்த பாக்டீரியா வந்து நம்ம உடம்புல அதிகமாகி நம்ம உடம்புல இருக்கிற அந்த நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி நல்லா டைஜஷன் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆகும்னா நிறைய இதை வந்து சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸா வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, உடைச்சு நம்மளுக்கு வந்து டைஜஷன் ஆகுற மாதிரி ஈஸியா வந்து நம்மளுக்கு மல்டிப்ளைடா இருக்கிறத வந்துட்டு குட்டி குட்டியா என்ன பண்ணுவாருன்னா உடைச்சு கொடுப்பாங்க, டைஜஷன் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப டைஜஷன் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து டைஜஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அது தனியா அதனோட கழிவுகள் எல்லாம் வெளியில வரும்போது கீழே வந்துட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து அப்படியே லார்ஜ் இன்டெஸ்டைன் அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும்னா வில்லைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன்ல பாத்தீங்கன்னா வில்லை அப்படின்னா பின்னூசி மாதிரி வந்து ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அதாவது டவல் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டவல்ல வந்துட்டு அந்த குட்டி குட்டியா நூல் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, கெட்டியான டவல் சொல்றோம்ல, அந்த டவல்ல குட்டி குட்டியா நூல் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அப்படி தூக்குன மாதிரி கெட்டியான அந்த எப்படி சொல்றது அந்த டவல்ல அந்த மாதிரி நம்ம போட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த வில்லையில தான் வந்துட்டு இந்த எல்லாமே வந்து அப்சார்ப் ஆகும். அதாவது சிங்கிளா எதெல்லாம் உடஞ்சிருக்கோ அதெல்லாம் தான் நம்மளுக்கு அப்சார்ப் ஆகும். அதுக்கு தான் நம்ம சொல்றது நல்லா நொறுங்க தின்றால் 100 வாழ்வு அப்படின்ற மாதிரி நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை நல்லா உடைச்சு சாப்பிடும்போது என்ன ஆகுனா இந்த ஹார்மோனல் செக்ரிஷன் எல்லாமே குறையும் போது தான் நம்மளுக்கு அதிகமா லாபம். இல்லைன்னா நம்மளோட புரோட்டீன் எனர்ஜி எல்லாம் அதிகமா தேவைப்பட்டு நம்மளுக்கு தேவையில்லாம எனர்ஜி எல்லாம் நம்மளுக்கு முக்கியமான அந்த எனர்ஜி எல்லாம் என்ன ஆகுனா வெளியில போயிடும். ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி வெளியில வரும்போது புரோட்டீன் வந்து ஃபுல்லா இன்டெஸ்டைன்ல வந்து அப்சார்ப் ஆகும். அப்சார்ப் ஆகுற அந்த 20 விதமான அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே தனித்தனியா உடைஞ்சு தனித்தனியா அப்சார்ப் ஆகி அதுக்கப்புறமா அது வந்து போர்ட்டல் வெயின் மூலியமா லிவருக்கு போயிட்டு லிவர்ல என்னென்ன பிரச்சனை இருக்கோ இது எல்லாமே நல்லா இல்லாது நல்லா இருக்கிறது, நல்லா ஒரிஜினலா ஃபுல் அந்த ஃபார்மோட இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் என்ன பண்ணுன்னா லிவர் வந்து அனுப்பும். ஒன்னொன்னா அதனோட கிருமி வேற ஏதாவது அழுக்கு இருக்கு அந்த மாதிரி ஃபேட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து டைஜஸ்ட் பண்ணிட்டு நீ நல்லா இருக்க, நீ வெளியில உள்ள போலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா கேட்வே மாதிரி அவருக்கு என்ன பண்ணுவாருன்னா லிவர் வந்து வெளியில அனுப்புவாரு. வெளியில போன உடனே அது ஹார்ட்டுக்கு போகும். ஹார்ட்ல இருந்து நம்ம உடம்புல எல்லாத்துக்கும் பரவும். எல்லாத்துக்கும் உடம்புல இருந்து திருப்பி என்ன பண்ணுனா நம்ம கிட்னிக்கு போகும். கிட்னில போயிட்டு என்னென்ன நம்மளுக்கு சத்துக்கள்லாம் கம்மியா இருக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணி நம்ம உடம்புல உப்பு ஜாஸ்தியா இருக்கு, சோடியம் அதிகமா இருக்கு, குளோரைடு அதிகமா இருக்கு அப்படின்னா அதனோட என்னென்னலாம் அதிகமா இருக்கு அதெல்லாம் என்ன பண்ணுனா நம்ம உடம்புல இருந்து வெளியில அனுப்பிடும். சோ அதனாலதான் நம்மளுக்கு யூரின் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா என்ன நம்ம உடம்புல அதிகமா இருக்கு அதெல்லாம் வெளியில போக ஆரம்பிச்சிடும். சோ அதை வச்சுதான் இது வந்துட்டு அதிகமா இருக்கு. இப்ப சுகர்லாம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா யூரின் டெஸ்ட்லயே வந்து சுகர் அதிகமா இருக்கும். சோ அந்த குளுக்கோஸ் லெவல் அதிகமா இருக்குதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ புரோட்டீன் யூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இது வந்துட்டு புரோட்டீன் வந்து சரியா டைஜஸ்ட் ஆகாம அதிகமா வந்து இதுல போறதுதான். சரிங்களா? அப்போ புரோட்டீன் டைஜஷன் இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம புரோட்டீன் வந்து என்ன தேவை, என்னென்ன பண்றோம், என்னென்னலாம் புரோட்டீன் வந்துட்டு நம்ம உடம்புல வந்து எங்கெங்கெல்லாம் போய் ஸ்டோர் ஆகுது, இந்த புரோட்டீன் வந்து எப்படி எப்படிலாம் நம்ம உடம்புல போயிட்டு ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மசில் அப்படின்றது மசில் ஃபுல்லாவே புரோட்டீன் தான். ஆக்டின் மயோசின் காம்போனன்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அது இருந்தாதான் வந்து கண்ணை திறந்து சுருங்கும். கால்சியம் போயிட்டு உள்ள டெபாசிட் ஆனீங்கன்னா மசில் கண்ட்ராக்ஷன் நடக்கும். சோ மசில் கண்ட்ராக்ஷனுக்கு இந்த என்சைம்ஸ் எல்லாம் தேவை. சோ அந்த என்சைம்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னா இந்த புரோட்டீனால தான் முடியும்.
இப்ப இந்த பெப்சினோஜன் எல்லாமே வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா புரோட்டீனால தான் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே புரோட்டீன் இருக்கணும். புரோட்டீன் எல்லாம் என்ன ஆகும், சிமெண்ட் மாதிரி. புரோட்டீன் அப்படின்றது நம்ம உடம்புல இருக்கிற கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ், நம்ம உடம்புல இருக்கிற எல்லா திங்ஸையுமே வந்துட்டு ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி, சிமெண்ட் எப்படி செங்கல், ஜல்லி, அந்த மண்ணு எல்லாத்தையும் ஒண்ணு புடிச்சு வைக்குது, அந்த மாதிரி நம்ம உடம்புல புரோட்டீன் அப்படின்றது பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற அந்த முடியில இருந்து, நம்மளோட கண்ணுல இருந்து, காதுல இருந்து, ஸ்கின்ல இருந்து, நம்மளோட மசில், ரத்தம், சதை எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒட்டி இருக்கு, நம்ம ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புரோட்டீன் மட்டும்தான். ஓகேங்களா. அந்த மசில், போனு, என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், நம்ம ஹார்மோன் உடம்புல அந்த பிட்யூட்டரி ஹார்மோன் சுரக்கிறதுல இருந்து எல்லாமே, எல்லா ஹார்மோனும் நம்ம உடம்புல எல்லாமே வேலை செய்யணும் அப்படின்னா புரோட்டீன் வந்து எல்லாத்துக்குமே அந்த 20 விதமான அமினோ ஆசிட்ஸ் கரெக்டா நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா. அப்போ இப்போ புரோட்டீன் வந்துட்டு எது இதுல வந்துட்டு அதிகமா இருக்கும், புரோட்டீன் டயட் இருக்கிறவங்க, அதாவது புரோட்டீன் வந்து நம்ம சாப்பிடுற உணவுல வந்து என்னென்ன எது இதுல வந்துட்டு அதிகமா இருக்கும் அப்படின்னா, மெயின் வந்து பாத்தீங்கன்னா அதாவது முளைக்கட்டின பயிர் இருக்கு இல்லைங்களா, முளைக்கட்டின தானிய வகைகள் எல்லாத்திலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் புரோட்டீன்ஸ் தான் இருக்கு. நீங்க நினைச்சுக்கலாம் பருப்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே இந்த பயிர் வகைகள்லாம் வேக வச்சு சாப்பிட்டா நம்மளுக்கு நல்ல புரோட்டீன் கிடைக்குது அப்படின்ட்டு. அப்படி இல்ல. நம்ம வேக வைக்கும் போதே என்ன ஆகும்னா பாதிக்கு பாதி என்ன ஆகும்னா அது கார்போஹைட்ரேட்ஸா மாறிடும். சோ பச்சையா சாப்பிடுற முளைக்கட்டின பயிர், பச்சையா நம்ம எந்த அளவுக்கு சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு அதுல ஃபுல் புரோட்டீன் இருக்கும். மேக்சிமம் புரோட்டீன் வந்து அதிகமா இருக்கிறது இந்த முளைக்கட்டின பயிர்ல தான். சுண்டல்ல இருந்து வேர்க்கடலை எல்லாத்தையுமே வந்து, அதாவது விதை போறதுக்கு எதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ அது எல்லாத்தையுமே தண்ணியை ஊத்தி, நைட் காலையில இப்ப 6 மணிக்கு தண்ணி ஊத்தி வைக்கிறீங்க அப்படின்னா நைட்டு வந்துட்டு அது என்ன பண்ணும், எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸ்லயோ இல்ல ஒரு துணியிலயோ கட்டி வச்சிட்டீங்கன்னா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா முளை கட்டிரும். அதே கொஞ்சம் சுண்டல், வேர்க்கடலை அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 2 days ஆகும். அதாவது 24 மணி நேரங்கிறது 48 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி நீங்க ஊற வச்சு, அதாவது அதை அடுப்புலயே வைக்க கூடாது. தாளிக்கிறன்ற பேர்ல, வேக வைக்கிறன்ற பேர்ல விசில் விட்டு அது பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் போயிடும். சுண்டெல்லாம் எப்படிங்க சாப்பிடுறது, அதெல்லாம் சாப்பிடவே முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அது நீங்க ஊற வச்சு நீங்க இந்த மாதிரி முளை கட்டி பாருங்க, ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். நீங்க இப்படி அழுத்தினாலே, நல்லா அழுத்துற அளவுக்கு, நீங்க கையில அழுத்தினாலே அழுத்துற அளவுக்கு அவ்வளவு சாஃப்ட் ஆயிடும். அந்த அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு எனர்ஜியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்டிங்ல சாப்பிடும்போது லைட்டா சப்பா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். நீங்க சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அடாப்ட் ஆயிடும். நீங்க சாப்பிடும்போது பச்சை காய்கறிகள், பச்சையா இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி, அதாவது ப்ராசஸ்டு ஃபுட் இல்லாம, ப்ராசஸ் இல்லாம அப்படியே உலகத்துல விளையறத அப்படியே நம்ம ஒரிஜினலா சாப்பிடுறோம் அப்படின்னா அதனோட தன்மை, அதனோட ஒரிஜினாலிட்டி மாறாம ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிற மாதிரி நம்ம உடம்புல வந்துட்டு சூப்பரா வேலை செய்யும். புரோட்டீன் அப்படியே முழுசா நம்மளுக்கு கிடைக்கும். அந்த புரோட்டீன் வந்துட்டு கார்போஹைட்ரேட்டாவே மாற, எந்த ஒரு பொருளையும் வேக வச்சிட்டீங்க அப்படின்னா அதுல பாதிக்கு பாதி கார்போஹைட்ரேட்டா மாவு பொருளா மாறிடும், மாவு சத்தா மாறிடும். சோ அந்த மாதிரி முக்காவாசி நீங்க வேக வைக்காம பச்சையா சாப்பிட்டு பாருங்க. அதுலயே ஒரு வெங்காயம், தக்காளி, இல்ல வேற ஏதாவது தேங்காய், இல்ல ஸ்வீட் ஏதாவது, அதாவது இயற்கையா யூஸ் பண்ற மாதிரி சுகர் அதிகமா யூஸ் பண்ணாம, சக்கரை, வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணாம, நாட்டு சக்கரை இல்ல வெல்லம் இல்ல கருப்பட்டி, அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு இந்த சுகரோட கார்போஹைட்ரேட்ஸ் ஏறாம வெறும் புரோட்டீன் ரிச் ஃபுட்டா வந்துட்டு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுண்டல், எக்கு, சிக்கன், காளான், அதுக்கப்புறம் பழத்துல பாத்தீங்கன்னா கொய்யா பழத்துலயும் வாழைப்பழத்துலயும் அதிகமான புரோட்டீன் இருக்கு. அப்புறம் தயிர்ல, பச்சை பட்டாணில, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீரைகள்ல, நிறைய கீரைகள்ல புரோட்டீன் அதிகமா இருக்கு. அப்புறம் கிட்னி பீன்ஸ்ல இருக்கு. அப்புறம் ஓட்ஸ்ல அதிகமா புரோட்டீன் இருக்கு. அப்புறம் பூசணி விதைகள், நிறைய நட்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நட்ஸ்ல வந்துட்டு அதிகமான புரோட்டீன்ஸ் இருக்கும். ஆயிலும் இருக்கும், புரோட்டீனும் இருக்கும். ஓகேங்களா. அதனோட கண்டென்ட், அதனோட ரேஷியோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். ஆனா அதிகமா இருக்கிறது இந்த நட்ஸ், சீட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். சோளம், பாதாம், பிஸ்தா, காளான், அப்புறம் நிலக்கடலை, அப்புறம் பாத்தீங்கன்னா உளுந்து பருப்பு, கருப்பு உளுந்து. அது கருப்பு உளுந்தெல்லாம் ரொம்ப நல்லது முளைக்கட்டி சாப்பிடுறது. அயன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், கால்சியமும் அதிகமா இருக்கும் அதுல. இன்னொரு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், என்னன்னா எல்லாரும் சொல்றாங்களே பாதாம் வந்து ஒரு 30 பாதாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத நானும் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். இன்னொன்னு என்னன்னா பாதாம் சாப்பிடும்போது அதுல வந்து ஃபைட்டிக் ஆசிட் அப்படின்ட்டு ஒரு ஆசிட் இருக்கு.
ஓகேங்களா, பாதாம்ல. அப்போ அந்த பாதாம்ல வந்துட்டு ஃபைட்டிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்ம வந்து நைட் வந்து ஊற வச்சுட்டு காலையில சாப்பிட்டா அது வந்து குறையுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா கிடையாது. ஃபைட்டிக் ஆசிட் அதுல அப்படியே தான் இருக்கும். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில சாப்பிட்டாலும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது அதே அளவு தான் ஃபைட்டிக் ஆசிட் இருக்கு. சோ நீங்க ஊற வச்சுதான் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஊற வைக்காமலும் ஒரு நாளைக்கு காலையில டயட் எடுக்கும்போது ஒரு 30 பாதாம், ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலை, இது ரெண்டும் சாப்பிட்டீங்கன்னாவே ஓரளவுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது அதிகமா பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எடுக்கிற உணவு வகைகள் பாத்தீங்கன்னா கீட்டோ ஃபுட் அண்ட் பேலியோ டயட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கீட்டோ ஃபுட் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீட்டோ டயட்னு சொல்றாங்க. இப்ப கீட்டோ டயட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல என்னன்னா, அதாவது 70% ஃபேட் அதிகமா எடுத்துக்குவாங்க. சரிங்களா, ஃபேட் அதிகமா இருக்கும். புரோட்டீன் வந்து ஒரு 20 to 30% எடுத்துக்குவாங்க. கார்போஹைட்ரேட்ஸ் வந்து வெறும் ஜஸ்ட் ஒரு 5 to 10 அந்த பர்சன்டேஜ்ல தான் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்குவாங்க. ஏன்னா எந்த உணவுலையும் தனியா நம்ம பிரிச்சு எடுக்க முடியாது, எல்லாமே கலந்துதான் இருக்கும். சோ இந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து அதிகமா எடுத்துக்கிறது மூலியமா என்ன ஆகும்னா நம்ம உடம்புல இருக்கிற வெயிட் வந்து சீக்கிரமா லாஸ் ஆகும். ஓகேங்களா, இது வந்துட்டு கீட்டோ டயட் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஃபேட் அதிகமா இருக்கணும், புரோட்டீன் ஒரு 20 to 30% இருக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு 5 to 10% தான் இருக்கணும். இதுக்கு பேர் தான் கீட்டோ டயட். இது வந்து கீட்டோ டயட் அப்படின்றது கீட்டோசிஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாகும். அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம உடம்புல வந்து மைட்டோகாண்ட்ரியா, ஏடிபி, எனர்ஜி யூட்டிலைசேஷன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல குளுக்கோஸ் தான் வந்து அதிகமா எடுத்துக்கும். நம்மளோட உடம்பு வந்து குளுக்கோஸ் தான் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும், எண்டா. ஓகேங்களா, ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம உடம்பு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் எடுத்துக்கும். சப்போஸ் நம்மளுக்கு டைஃபாய்டு எல்லாம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா நம்மளால சாப்பிடவே முடியாது, உணவே சாப்பிட முடியாது, பட்னியா தான் இருப்போம், வெறும் கஞ்சி மட்டும் தான் குடிப்போம், வெறும் சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவோம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து பயங்கரமா லாஸ் ஆகும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனர்ஜியை நம்மளுக்கு உடம்பு வந்து எடுத்துக்கிறது, நம்ம எனர்ஜிக்கு எடுத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ன் பண்றது பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ். சரிங்களா, ரெண்டாவது வந்து பர்ன் பண்றது பாத்தீங்கன்னா ஃபேட். அதுக்கப்புறமா தான் புரோட்டீனுக்கு போகும். ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட்டை கூப்பிடுவாரு, இங்க வா சப்போர்ட் கூப்பிடுவாரு, இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும்னு கார்போஹைட்ரேட் அப்படின்றவங்கள கூப்பிடுவாங்க. கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் கம்மியாயிட்டாங்க, அவங்க நம்ம சாப்பிடுற இன்டேக் வந்து கார்போஹைட்ரேட் கம்மியாயிடுச்சு, நம்ம சாப்பிடறதே இல்லை அப்படின்றப்ப என்ன ஆகுன்னா நம்ம உடம்பு வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு 1000 கலோரி வந்து நம்ம உடம்பு நம்ம உள்ளுறுப்புகள் வேலை செய்யறதுக்காகவே நம்ம கலோரிஸ் வந்து எடுத்துக்கும். ஒரு நாளைக்கு நம்ம 1500 இருந்து 2000 கலோரி சாப்பிடுறோம். சோ அந்த 1000 கலோரிஸ் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற உள்ளுறுப்புகள் வேலை செய்யறதுக்காக. சோ இந்த 1000 கலோரிஸ் வந்து வேலை செய்யும் போது என்ன ஆகும்னா கீட்டோசிஸ் அப்படின்றது வந்து ஃபேட் அப்படின்றது டைஜஷன் ஆகும். ரெண்டாவது கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம உடம்புல இல்ல அப்படின்றப்போ ரெண்டாவதா யாரை கூப்பிடுவாங்க அப்படின்னா ஃபேட், கொழுப்புகளை கூப்பிடுவாங்க. கொழுப்பு இங்க வா, நீ எனக்கு வந்து எனர்ஜி கொடு, நீ ஒரு 10 பேர் அனுப்பு, இந்த வேலையை நான் செய்யணும், எனக்கு வந்து எனர்ஜி பத்தல, சோ நீ வந்து என்ன பண்ணி எனக்கு இந்த வேலையை செய்ய அப்படின்னு. அதுக்கப்புறமா தேர்ட், அதுவும் ஃபேட்டும் நம்ம உடம்புல குறைஞ்சிருச்சு அப்படின்னா தான் இந்த டைஃபாய்டு டைம்ல பாத்தீங்கன்னா புரோட்டீன் வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் எனர்ஜியா. அப்பதான் வந்து நம்ம ரொம்ப ஒல்லியா ரொம்ப லீன் ஆயிடுவோம். என்னடா டைஃபாய்டு வந்த மாதிரி கிடக்குறீ அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி டைஃபாய்டு வந்துருச்சு அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புல வந்து இன்டேக் வந்து குறைஞ்சிடும். சோ அடுத்தது வந்து ஃபேட்டை வந்து அதை டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபேட்டும் நம்மளுக்கு, ஏன்னா டைஃபாய்ட்லாம் வந்து சும்மா ஒரு நாள் 2 நாள்லாம் போகாது, ஒரு மாச கணக்குல இருக்கும், 15 நாளாவது மினிமம் இருக்கும். சோ அந்த அவ்வளவு நாள் வந்து நம்ம கம்மியா தான் நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டை வந்து ரெண்டாவது வந்து ஃபேட்டை வந்து கூப்பிட ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த வந்து கீட்டோசிஸ் அப்படின்னா அந்த ஃபேட் டைஜஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பேர் தான் கீட்டோ டயட்னு சொல்றோம். ஓகேங்களா, அதனாலதான் ஃபேட்டை வந்து அதிகமா சாப்பிடுறது, கார்போஹைட்ரேட்டை குறைச்சு சாப்பிடுறது. சோ நம்ம உடம்புல ஃபேட் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாயிடும். அப்போ நம்ம உடம்புல இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸை நம்ம உடம்பு வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். அப்ப கார்போஹைட்ரேட் என்ன ஆகும்னா உடம்புல இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது கார்போஹைட்ரேட் எங்கெங்கெல்லாம் டெபாசிட் ஆயிருக்கோ, நம்ம வயிற்றுல, பெட்டக்ஸ்ல, கையில, கால்ல, அந்த மாதிரி கார்போஹைட்ரேட் கிளைகோஜன் அப்படின்ற மூலியமா வந்து டெபாசிட் ஆயிருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கிளைகோஜன் அதாவது குளுக்கோஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம், அவர் தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவோம். சோ என்ன ஆகுனா நம்ம உடம்புல ஃபேட் எடுக்க லோ கார்போஹைட்ரேட் வந்து குறைய உடம்புல இருக்கிற கார்போஹைட்ரேட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம உடம்பு. அதுக்கப்புறமா தான் ஃபேட்டுக்கு போகும் இல்லையா. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் அங்கங்க நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ குறைய என்ன ஆகும்னா நம்ம உடம்புல
வித்தியாசம் வர ஆரம்பிச்சு நம்ம வெயிட் வந்து நல்லா லாஸ் ஆயிடும். கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து வாட்டரை வந்து தக்க வச்சுக்கிறது எது அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான். சோ கார்போஹைட்ரேட்டோட எண்ணிக்கை வந்து குறைய குறைய என்ன ஆகுனா நம்ம உடம்புல இருக்கிற தண்ணியோட இது வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அது புடிச்சு வைக்கிற அந்த இது வந்து கம்மியாயிடும். சோ நம்மளுக்கு தண்ணி உடம்புல இருந்து இதுவாகும் போது என்ன ஆகும்னா நம்ம உடம்பு வந்து டக்குன்னு வெயிட் லாஸ் நடக்கும். ஒரு 5 கிலோ ஒரு மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோ வெயிட் லாஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் அது வந்து பாத்தீங்கன்னா பேலியோ டயட். பேலியோ டயட் அப்படின்னீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து கம்மியா எடுப்பாங்க, புரோட்டீன் ஃபேட்டு நிறைய எடுப்பாங்க. புரோட்டீன் அதாவது மீட் சாப்பிடுறது, எக் சாப்பிடுறது, 3 வேளையுமே வந்துட்டு எக் மீட் அந்த மாதிரியே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதாவது இதுல கீட்டோ டயட்ல கொழுப்புகள்லாம் அதிகமா எடுப்பாங்க, பேலியோ டயட்ல புரோட்டீன் ஃபேட் ரெண்டுமே வந்து அதிகமா எடுப்பாங்க. ஓகேங்களா, அப்ப அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பேலியோ டயட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனா இது வந்துட்டு புரோட்டீன் வந்து அதிகமா இருக்கும், ஃபேட் புரோட்டீன் ரெண்டுமே அதிகமா இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம உடம்புல வந்து வெயிட் லாஸ் கொஞ்சம் சீக்கிரமா நடக்கும். ஆனா ரொம்ப வந்துட்டு சுகர் இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா கீட்டோசிஸ் ஃபுட் பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து நம்மளுக்கு அதாவது சுகர் வந்து குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, கிட்னி இதுல மெயினா பேலியோ டயட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க ஃபர்ஸ்ட் கிட்னி ஒழுங்கா இருக்கான்னு போய் செக் பண்ணும். ஓகேங்களா, கிட்னி ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அந்த மாத்திரை இந்த மாத்திரை அது இதுன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பேலியோ டயட் எடுக்கிறீங்க கீட்டோ டயட் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா புரோட்டீன் போயிட்டு அதுல வந்துட்டு அதிகமாகும் போது உங்களுக்கு டைஜஷன் வந்து ரொம்ப அது வந்து ரொம்ப திணற ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இப்போ கார்போஹைட்ரேட் அப்படின்றத விட புரோட்டீன் வந்து அதுல ரொம்ப தண்ணி நிறைய குடிச்சாதான் சீக்கிரமா டைஜஸ்ட் பண்ணும். சோ கிட்னிக்கு வந்து பேர்டன் அதிகமாயிடும். அப்ப ஆல்ரெடி அது ஃபெயிலியரா இருக்கும்போது நீங்க திருப்பியும் அதிகமா நீங்க பேலியோ டயட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டப்படும். சோ கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க முதல்ல கிட்னியை வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அவங்களுக்கு எந்த வியாதியும் இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா பேலியோ டயட் கீட்டோ டயட் நீங்க எடுக்கலாம். ஆனா நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீங்க பிரெக்னண்டா இருக்கிறது, மத்தபடி ஏதாவது ஒரு பிரச்சனையோட இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்லைன்னா நீங்க நார்மலா வந்து இந்த மாதிரி எடுக்கலாம். அப்புறம் இன்னொன்னு ஒரு பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல வந்துட்டு இன்டர்மீடியன்ட் ஃபுட் அப்படின்ட்டு வருது. ஓகேங்களா, அது எப்படின்னா 18 ஹவர்ஸ் வந்து ஃபுட்டே எடுக்க மாட்டாங்க, 6 ஹவர்ஸ் வந்து ஃபுட் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி இப்ப காலையில ஒரு 10 மணிக்கு ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னா 10னா 11 12 1 2 3 4 5 4 மணிக்குள்ளார மறுபடியும் நீங்க என்னென்னலாம் சாப்பிடுறீங்களோ சாப்பிட்டுக்கணும், 4 டு ஒரு 5 ஓகேங்களா. அப்ப அந்த அந்த டைம்ல ஃபுல்லா நீங்க எது எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி இல்ல, நீங்க உடனடியா வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னீங்கன்னா இதே மாதிரிதான் லோ கார்போஹைட்ரேட் ஃபுட்டு, புரோட்டீன் புரோட்டீன் ஹை ஹை புரோட்டீன் ஹை ஃபேட் அந்த மாதிரி எடுக்கிறீங்க, நிறைய தண்ணி குடிக்கணும். ஓகேங்களா, 18 to 6 அந்த ரேஷியோல இருக்கிற டயட் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடிக்க தான் அந்த கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்போ டீஹைட்ரேட் ஆகாம இருக்கும். நீங்க தண்ணியே குடிக்காம நீங்க பட்னியா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப வந்து உடம்பு வந்து உங்களுக்கு எனர்ஜி வந்து பத்தாம போயிடும். சோ நீங்க நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி எல்லாத்துக்குமே வந்து எல்லா டயட்டுக்குமே வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி நிறைய குடிச்சாதான் வெயிட் லாஸ் வந்து நல்லா ஜாஸ்தியா இருக்கும். சோ நீங்க இந்த 18 to 6 ஹவர்ஸ்ல வந்துட்டு லோ கார்போஹைட்ரேட் ஃபுட்டா எடுத்துக்கணும். பச்சை காய்கறிகள் அதிகமா எடுத்தீங்கன்னா குடல்லாம் வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகாம எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் அது அதிகமா இருக்கும். அது டைஜஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா என்சைமையும் எல்லாரையும் சண்டைக்கு கூப்பிட்டு இவங்களடி அவங்களடின்னு சொல்லி 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 அதை டயர்ட் ஆகாம ஈஸியா ஒரு 4 பேர் வந்தாங்களா 4 பேர் வா, அவங்கள காலி பண்ணு, அவங்கள டைஜஸ்ட் பண்ணு, சரி சிம்பிளா முடிஞ்சிருச்சா. அப்போ உடம்பு அப்படியே இருக்கும், நம்ம ஹை எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கும். அதை விட்டுட்டு நல்லா வெட்டுன்னு வெட்டினீங்கன்னா அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகணும், அது ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அது நம்மளால எப்படி சொல்றது, ஒரு பாம்பு முழுங்கின மாதிரி ஒரு பாம்பு வந்து ஏதாவது ஒண்ணு முழுங்கிருச்சுன்னா அப்படியே படுத்து கிடக்கும் பாத்தீங்களா மந்தமா. அந்த மாதிரி நம்ம எந்த வேலையுமே செய்ய விடாது. ஏன்னா அது டைஜஷனுக்கு எல்லா ரத்தத்தையும் எடுத்து போய் டைஜஷனுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே நம்மளுக்கு சீக்கிரமா டயர்ட் ஆயிடும். சாப்பிட்டோன்னே தூக்கம் வருது பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் நம்ம ஒரு ஃபுட்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது டயர்ட் ஆகாம நம்ம உடம்பு வந்து அப்படியே எடுத்துட்டு போகணுமே தவிர மொத்தத்தையும் போட்டு அதுக்கு வந்து டென்ஷன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சூரிய உதயத்துக்கு அப்புறம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உணவே எடுக்கக்கூடாது. அது வந்து ஒரு இதுல ஒரு எலியை வச்சு டெஸ்ட் பண்ணாங்களாம். அந்த எலியை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது காலையில இருந்து அதாவது காலையில 6ல இருந்து ஈவினிங் 6 வரைக்கும் ஒரு குரூப் ஆஃப் ஒரு 100 எலிஸ்க்கு வந்துட்டு ஒரு 100 எலிக்கு வந்துட்டு சாப்பாடு ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. நைட் ஃபுல்லா அவங்களுக்கு சாப்பாடே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு குரூப் ஆஃப் ரேட்டுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா
நைட்டு 6 மணில இருந்து, அதாவது சாயந்தரம் 6 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. அந்த எலியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குண்டா ஃபேட்டா அப்படியே கொழு 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 கொழுன்னு எல்லா வியாதியோடயும் இருந்திருக்கு. ஸோ நம்ம மேக்சிமம் சூரிய உதயத்துக்கு அப்புறமா, சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. அதுக்குள்ளவே நம்ம சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த 18 to 6 hours அப்படின்றது அதாவது ரொம்ப வந்து பட்னியா இருக்கணும் அப்படின்றது இல்ல. மேபி ஏதாவது ஒரு சின்ன சின்னதா, அதாவது ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப பசிக்குது அப்படின்னா தண்ணி குடிச்சாலும் எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஜூஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அடிஷனல் பண்ணிக்கலாமே தவிர மொத்தமா நம்ம பண்ணீங்க அப்படின்னா பெப்சின் அப்படின்றது வந்து என்ன ஆகுனா அப்புறம் நம்மளுக்கு நம்மளோட ஸ்டொமக்கே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ அல்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஆயிடும். ஸோ அல்சர் வராம நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிச்சுக்கிட்டே சில ஜூசஸ் எல்லாம் குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதை ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா அல்சர் வர்றதுக்கு இதுல வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி பாலியோ டயட், கீட்டோ டயட்ல பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், அதாவது இந்த உணவுகள்லாம் வந்து டைஜஸ்ட் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் அதுவே தண்ணி அது கண்டென்ட் வந்து அது வச்சிருக்கும். ஸோ அது வந்து டைஜஷன் ஆகுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா புரோட்டீன் ஃபேட் வந்து தண்ணி வந்து அதிகமா தேவைப்படும். ஸோ என்ன ஆகும்னா அது அது வந்து என்ன ஆகும்னா கான்ஸ்டிபேஷன் உண்டு பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தண்ணி ஜாஸ்தியா நம்ம குடிக்கணும். அதே மாதிரி கீட்டோ டயட், பாலியோ டயட்ல கொழுப்பு வந்து நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால் தான் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப அதிகமா நான் இதுதான் சாப்பிடணும், கார்போஹைட்ரேட் கம்மியா சாப்பிடுறேன் அதுக்குன்ட்டு அளவுக்கு அதிகமா சாப்பிடுறீங்க, புரோட்டீனு ஃபேட்டை வந்து அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்கனாலும் அது உங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ என்ன அளவோ அந்த அளவா நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. என்னென்ன ஃபுட்டை வந்து இதுல அவாய்ட் பண்ணணும் பாலியோ டயட், கீட்டோ டயட் 18-6ல வந்து பாத்தீங்கன்னா சுகர், சக்கரை வந்து நீங்க எடுத்துக்கவே கூடாது. ஓகேங்களா? சர்க்கரைக்கு பதிலா நீங்க கொஞ்சமா வந்து தேனோ, ஒரிஜினலா இருக்கணும் அதுவும் தேனு, இல்லைன்னா நாட்டு சக்கரை அந்த மாதிரி கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். முடியவே இல்லை என்னால முடியல அப்படின்னா நீங்க அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அரிசி வகைகள் கண்டிப்பா எடுக்காதீங்க. அரிசினா அதே மாதிரி நான் கருப்பு கவுனி அரிசி தான் சாப்பிடுறேன், நான் மூங்கில் அரிசி தான் சாப்பிடுறேன், நான் தேனை தான் சாப்பிடுறேன், நான் கம்பு தான் சாப்பிடுறேன், நான் சோளம் தான் சாப்பிடுறேன் அப்படின்றதும் வந்துட்டு எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ரிச் தான். ஸோ நீங்க வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அரிசி வகைகள் எல்லாத்தையுமே நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அது அவாய்ட்னா வாரத்துக்கு 2 நாள் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாமே தவிர டோட்டலா அவாய்ட் பண்ணணும்னு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குறைச்சிக்கிட்டே வரலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பட்டர் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி புரோட்டீன் ரிச் ஃபுட் அதிகமா எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம உடம்புல சீக்கிரமா வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். ஆனா கிட்னி மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க, அதிகமா வந்து தண்ணி குடிக்கணும். ஓகேங்களா? இதுதான் இன்னையோட கிளாஸஸ். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். அனைவருக்கும் அமைதியா என்னோட கிளாஸ் கவனிச்சதுக்கு நன்றி. ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நன்றி. தேங்க்யூ. ஃபுல்லா A to Z ஃபுல்லா கேட்டிருந்தேன். நிறைய விஷயத்த வந்து எந்த வேலை எப்படி இருக்கும் எனக்கு ஃபுல்லா கேட்கணும்னு சொல்லி உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். தேங்க்யூ சார். புறப்பட்டியே ரொம்ப கஷ்டமாச்சு, பிஸி மேனேஜ் நீங்க. இல்ல 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 அப்படி கிடையாது. இன்னைக்கு எந்த வேலை எப்படி இருக்கோ உட்காந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து கேட்கும் போது வந்து நிறைய விஷயத்த வந்து பிரிச்சு போட்டு மேய்ச்சிங்க. ஆனா டயட்ன்றதைய வந்து நீங்க தனியா ஒரு சார்ட்டா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வெயிட் லாஸ்ல நல்லா இருக்கும். அதான் நான் இன்னைக்கு தான் புரோட்டீன் எடுத்துக்கேன். ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட் முடிஞ்சிச்சு போன கிளாஸ்ல. இப்ப புரோட்டீன், அடுத்தது ஃபேட் பத்தி சொல்லி ஃபேட்டோட இதை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன மொத்தமா ஒரு சார்ட் மாதிரி போட்டு கொடுக்கலாம். அதுதான். ஏன்னா நீங்க கொடுக்கறது இந்த கிளாஸ் நீங்க வெளியே போய் அட்டன் பண்ணி நீங்க கத்துக்கணும் அப்படின்னா வெயிட் லாஸ் கிளாஸ் பல ஆயிரங்கள் செலவு பண்ணி நீங்க கத்துக்கணும். நாங்க இலவசமா கொடுக்கறத வந்து எந்த அளவுக்கு ஒர்த்தபுளா யூஸ் பண்ணணும்னு சொல்லி மக்கள் தான் நீங்க தான் தேர்வு பண்ணணும். ஏன்னா வந்து இந்த கிளாஸஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து இலவசம் ஃப்ரீ அப்படின்றதுக்கு வந்து இப்போ பார்க்கணும். ஃப்ரீன்னும் போது ஒரு 10ல இருந்து 15 பேர் வந்தாங்க, ஃபுல்லா கேட்டாங்க. இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரென்த் கம்மி ஆகுது. எதனால கம்மி ஆகுது அப்படின்னா அதோட இதோட சப்ஜெக்டோட ஓரியன்டர் வந்து நம்ம அமௌண்ட் கொடுத்து கத்துக்கிற இடத்துல வந்து நம்ம கேள்வி கேட்கணும்னு சொல்லி தானா முன் வராங்க. ஆனா இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஆள் நீங்க தான் முன்னாடி வந்து கேள்வி கேட்கணும். ஏன்னா ஒவ்வொரு கிளாஸஸ் நாங்க அரேஞ்ச் பண்ணும்போது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ டாக்டர்ஸ் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஒரு இடத்துல வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது வந்து நீங்க யூடியூப்ல பார்க்கலாம், ஃபேஸ்புக்ல பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம்ல பார்க்கலாம், ட்விட்டர்ல பார்க்கலாம், இல்ல ஸ்கைப்ல பார்க்கலாம்.
ஆல் ஓவர் என்னோட வெப்சைட்ல எங்கன்னா சோஷியல் மீடியா ஆல்ல பார்க்கலாம். எதனால நீங்க லைவ்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை கிளியர் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க 8:15 இந்த மாதிரி ஹேர் லாஸுக்காக நீங்க வீடியோ கொடுத்துருக்கீங்க ஒரு 2 நாள் 2 நாள் முன்னாடி. இன்னைக்கு வந்து எனக்கு டவுட் இருக்கு, டைரக்டா டவுட் கேட்கணுமான்னாங்க. நீங்க வந்து நாளைக்கு கால் பண்ணுங்க, இப்போதைக்கு நான் பேசுற மாதிரில நான் கிளாஸ்ல இருக்கேன், நீங்க நாளைக்கு கால் பண்ணுங்க, அதுக்கு நீங்க லைவ்லயே கேட்டிருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். எதனால அப்படின்னா எது முக்கியமோ அந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட் ஆகுங்க, அதுதான் நான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ. வேற எங்கன்னா டவுட்ஸ் இருந்தா டவுட்ஸ் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் விஜயலட்சுமிமா தேங்க்யூ சார். இருக்கீங்களா? நடராஜன், வசந்தா, முத்து பாண்டியன், சத்யபிரியா, தேவிகா இருக்கீங்களா? எஸ் சார். ஹலோ கேளுங்க. கேட்டீங்களா? ஃபுல்லா கேட்டீங்களா? கேட்டேன் சார். டவுட் கேட்கணும். சொல்லுங்க மேம். ஹலோ மேம். மேம் உங்க கிளாஸ் சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. தேங்க்யூ மேம். தனியா பேசணும்னா டைமே கிடைக்க மாட்டேங்குது, சாரி. இட்ஸ் ஓகே மேம், பரவாயில்ல. இந்த 2 இது நாளைக்கு நான் ட்ரை உங்க பண்றேன். கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஓகே தேங்க்யூ. மேம். இது எனக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருந்தது. அந்த டவுட்ஸ் எல்லாமே இப்ப நீங்க கிளாஸ்ல எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 கொஸ்டின் மட்டும் கேட்கணும். இப்ப வந்து புரோட்டீன் பவுடர் எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா. இப்ப நார்மல் அந்த மாதிரி புரோட்டீன் பவுடர் குடுக்கலாமா, எடுத்துக்கலாமா? அது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராசஸ்டா இருக்கும். அது நீங்க நம்மளால சாப்பிட முடியல, நம்மளால அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு மனக்கெட்டு நம்ம உடம்புக்குன்னா நம்ம மனக்கெட்டு அதெல்லாம் பண்ணணும் இல்லைங்களா? புரோட்டீன் ரிச் ஃபுட் என்னவோ அதை கண்டுபிடிச்சு நீங்க தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மனக்கெட்டு சாப்பிடணும். அது டைம் இல்ல அப்படின்னா அது அதனோட எஃபெக்ட் இது ஒரிஜினல் கம்பேர் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் கம்மி எஃபெக்ட் தான். அது கிட்னில போயிட்டு இல்ல அது இப்ப தங்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை அவாய்ட் அதுதான் பண்ணிட்டு என்னோட நம்ம நேச்சுரலான ஃபுட் சாப்பிடுறது நல்லது. ஓகே. என்னோட டவுட் அதான். இப்ப நான் புரோட்டீன் பவுடர் எடுத்தா கிட்னி ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. ஆமா, தண்ணி அதுக்காக நிறைய தான் மேம் குடிக்கணும். கேட்டேன். தண்ணி நிறைய குடிச்சீங்கன்னா அது கரைஞ்சிரும். தண்ணி நிறைய குடிக்கல அப்படின்னா அது அது போய் டெபாசிட் ஆகுறதுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் எல்லாத்துக்குமே நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் ஆல்ரெடி அவங்க வேற ஏதாவது உணவு முறையில இருந்துட்டு இத சாப்பிடும்போது அது என்னன்னா வெளியில காட்டிடும். அப்ப நீங்க இது சாப்பிட்டதுனாலதான் வரும்ன்றது இல்ல. நம்ம சரியா ப்ராப்பரான ஃபுட் கரெக்டா எடுக்கலனாலும் அது வரும். ஸ்டீராய்டு ஃபுட் அதிகமா சாப்பிடும்போது இது அதிகப்படுத்தி விட்டுரும். அப்ப ஓகே. தண்ணி நிறைய இன்னொரு டவுட் குடிக்கணும். மேம். ஓகே. இப்ப நம்ம தண்ணியில வந்து ஜீரகம் போட்டு குடிக்கிறோம் மேம், தண்ணி கொஞ்சமா. அந்த மாதிரி ரெகுலரா டெய்லியுமே குடிக்கலாமா ஹாட் வாட்டர்ல? என்ன போட்டு குடிக்கிறீங்க? ஹாட் வாட்டர் வந்து குடிக்கிறோம்ல மேம், சுடுதண்ணி கொதிக்க வச்சு. அது ஜீரகம். கருஞ்சீரகம் சொல்றீங்களா, நார்மல் சீரகம் சொல்றீங்களா? இல்ல நார்மல் ஜீரகம் தான். நார்மலா வீட்ல ரசத்துக்கு வைப்போம்ல அந்த ஜீரகம். அது நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது டைஜஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம கொழுப்பு அந்த மாதிரிலாம் அதிகமா சாப்பிடுறோம் இல்லைங்களா, அதை வந்து அந்த மாலிகுலை வந்து குறைச்சு கொடுக்கும். பிரேக் டவுன் பண்றதுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப டைஜஷன் ஈஸியா ஆகும்போது உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நார்மல் ஆகும். அதுக்கு நிறைய போட்டு குடிக்கிறது இல்ல, சும்மா ஒரு 1/4 ஸ்பூன்ல இருந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு ஊற வச்சுட்டு இல்ல கொதிக்க வச்சுட்டு நீங்க அதை தண்ணியை வடிகட்டி குடிக்கலாம். கருஞ்சீரகம் பெஸ்ட். இல்ல ரெகுலர் பேசிஸ்ல அந்த மாதிரி எடுக்க கூடாது கேள்விப்பட்டேன், அதனால கேட்டுக்கிறேன். அது நீங்க எதுவுமே சாப்பிடாம இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அல்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சும்மா இருக்கிறத போயிட்டு அதிகமா குடிச்சீங்க, எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க, பட்னியா இருக்கீங்க அப்படின்றப்ப இது டைஜஷன் இன்க்ரீஸ் பண்றது இல்லையா? அதனால உங்களுக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் அதிகப்படுத்தி விடுவதனால உங்களுக்கு லூஸ் மோஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் இருக்கு, அல்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே மேம். இது அவ்வளவுதான் மேம் டவுட். தேங்க் யூ மேம். எதுவுமே அளவா எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்ல. அளவுக்கு அதிகமானாலும் பிரச்சனை, அளவுக்கு கம்மியானாலும் பிரச்சனை. அது அவங்க உடம்புக்கு எவ்வளவு தேவைன்னு அவங்க தான் ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணும்போது தான் தெரியும். கொஞ்சம் எரிச்சலா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னா நீங்க கம்மி பண்ணிக்கலாம். இல்ல டைஜஷன் ஆகல, கொழுப்பு அதிகமா நீங்க டெய்லி கறி மீன் முட்டை அந்த மாதிரி தான் சாப்பிடுறோம் அப்படின்னா நீங்க சீரக தண்ணி அதிகமா குடிக்கலாம். ஓகே ஓகே மேம். மேடம் நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நிறைய ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஜீரக தண்ணி வந்து கம்பல்சரியான டேபிள்ல வந்து கம்பல்சரி இருக்கு. ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம் தண்ணி, அதே மாதிரி கருஞ்சீரகம், சாரா ஜீரகம் எல்லாமே வந்து யூஸ் பண்றாங்க. எதனாலன்னா பிஃபோர் மீல் எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சு சாப்பிட்டீங்கன்னா டைஜஷன் ஈஸியா நடக்கும். ஆஃப்டர் மீல் எடுக்காதீங்க. ஆஃப்டர் மீல் எடுத்தீங்கன்னா
பிரச்சனை தான். பிஃபோர் மீல் எடுத்துட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த டைஜஷன் ப்ராசஸ் வந்து ஈஸியா இருக்கும். நிறைய இடத்துல பாருங்க, நிறைய இடத்துல நீங்க போனீங்கன்னா, வெளியே அவுட்டர் ஏரியா நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா, விசிட் பார்த்துருந்தீங்கன்னா, அதே மாதிரி வந்து பியூர் பிராமின்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்பயுமே ஹாட் வாட்டர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய இந்த பிராமின்ஸ் வீட்டுல இந்த கோவிலுக்கு போறதுனால எனக்கு தெரியும் அங்க என்ன ஃபுட்டு சாப்பிடுவாங்கன்ட்டு. நெய் ஊட்டி தான் சாப்பிடுவாங்க. ஆனா கருஞ்சீரகம், ஜீரகம் தண்ணி கம்பல்சரி குடிப்பாங்க. ஒரு சொம்பு தண்ணி சூடா நம்மளால கூட குடிக்க முடியாது. கருஞ்சீரகம் தண்ணி பியூர் பிராமின் குடிப்பாங்க. குடிச்சு சாப்பாடு அப்படியே நெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. நான் கண்ணுக்கு நேராவே பார்த்துருக்கேன் ஆக்சுவலா. அந்த மாதிரி இருக்கு. தேங்க்யூ. இந்த ஒரு எக்ஸாம்பிளா சொல்ல வந்தேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஹெவி ஃபுட் தான் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். வேற யாருக்குன்னா நடராஜன், வசந்தா, விஜயலட்சுமி அம்மா, சத்யபிரியா மேம் வணக்கம். சொல்லுங்க மேம். பேலியோ டயட், கீட்டோ டயட் பத்திலாம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இதுவரையும் கேட்டதுல கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா இந்த அளவுக்கு டீட்டெயிலா வந்து இப்பதான் கேட்டிருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது மேம் ப்ரோக்ராம். அப்புறம் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்காங்கல்ல மேம், அது எந்த அளவுக்கு சாத்தியம், அது எடுக்கலாமா, அதை பத்தி ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ மேம். ஓகே, இப்போ வாட்டர் டயட்னா தனியா ஒரு சாப்டரே போகும். சிம்பிளா சொல்றேன். அதாவது ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா 100 மணி நேரம் வாட்டர் தெரப்பின்னு இருக்கு. அதாவது வாட்டர் மட்டுமே குடிப்பாங்க. சப்போஸ் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வேற ஏதாவது ஜூசஸ், அந்த மாதிரி லெமன் ஜூசஸ் அந்த மாதிரி வந்து ரொம்ப அந்த லெவல் வந்து கலோரிஸ் அதிகமா இல்லாம லோ கலோரிஸா இருக்கிறது மாதிரி குடிப்பாங்க. அது ஒரு சிலருக்கு வந்து ஓகே, அவங்கள வந்து அடாப்டபிளா இருக்கணும். ஓகே, நம்மளுக்கெல்லாம் முடியும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஒரு வெறி இருக்கணும், நம்ம குறைக்கணும் அப்படின்ற வெறி இருக்கணும். அதே மாதிரி அந்த உடம்பு அவங்களுக்கு தாங்குதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு 16 hours 20 hours அந்த மாதிரி அந்த டைமிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணலாமே தவிர ஒரேடியே நீங்க 1 week இருக்கீங்க அப்படின்னா சுத்தமா உங்களுக்கு மயக்கம் வந்து லோ பிபி ஆகி லோ ப்ரெஷர் ஆயிட்டு லோ குளுக்கோஸ் லெவல் வந்து ரொம்ப லோ ஆயிடும். ஸோ நீங்க அந்த லெவலை நீங்க மெயின்டைன் பண்ண முடியுதா, உங்களால பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டர் அப்படின்னாவே அது 0 கலோரி. ஓகேங்களா? நம்ம கடவுள் கொடுத்த ஒரே வரம் பாத்தீங்கன்னா 0 கலோரியில வாட்டர் மட்டும்தான். சோ அந்த 0 கலோரி வாட்டர் நீங்க ஆட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 2000 கலோரி வந்துட்டு நம்ம சாப்பிடுறோம். அப்போ 0 கலோரி ஒண்ணுமே சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு 1000 கலோரிஸ் நம்ம உடம்புல டைஜஸ்ட் ஆயே ஆகணும். ஓகேங்களா? நம்ம உடம்பு உள்ளுறுப்புகள் தேவைப்படுறதுக்கு 1000 கலோரிஸ் கண்டிப்பா தேவைப்படும். சோ 0 கலோரி நீங்க எடுக்கும்போது 1000 கலோரிஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன், டெபாசிட் பண்ண மாதிரி. ஒரு கிலோன்றது 7700 கிலோ கலோரிஸ். ஓகேங்களா? சோ அப்போ ஒரு நாளைக்கு 1000 கலோரி அப்படின்னு ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ குறையும். அப்ப நீங்க ஒரு மாசம் தொடர்ந்து ஒரு 7 days நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு 2 days நீங்க கொஞ்சம் லோ கலோரி ஃபுட் எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு 1 week கண்டினியூ பண்ணலாம். மறுபடியும் ஒரு 2-3 நாள் நீங்க கொஞ்சமா லோ கலோரி ஃபுட் எடுத்துட்டு அந்த மாதிரி நீங்க ஒரு 1 month 2 monthலயே பாத்தீங்கன்னா 5 kgs வரைக்கும் உங்களுக்கு குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ நீங்க அது வந்து ஒரு சிலரை பொறுத்து, ரொம்ப வயசா இருக்கிறவங்க, ரொம்ப வேலை அதிகமா செய்யறவங்க அப்படின்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஜூசஸ் அந்த மாதிரி லிக்விட் ஃபுட்டா எடுக்கிறாங்கன்னா ஓகே. அதுக்குன்னு 0 கலோரின்ட்டு சுத்தமா எனர்ஜியே போகல அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரேடியா பண்ணீங்கன்னா உங்களால டாலரேட் பண்ண முடியுமான்னு தெரியல. அது அவங்களோட டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பேஷண்ட், அதே மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பர்சன் வந்து வேரி ஆகும், மாறுபடும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு 0 கலோரி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு வெயிட் லாஸ் ரிசல்ட், அதாவது உடனடியா பண்ணணும் அப்படின்னா தாராளமா நீங்க எடுக்கலாம். ஆனா தண்ணி குடிக்காம இருக்கக்கூடாது. தண்ணி கண்டிப்பா குடிக்கணும். தண்ணி குடிக்கும் போது தான் நம்ம உடம்புல இருக்கிற மத்த கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, ஃபேட் வந்து டைஜஷன் அப்போ எனர்ஜி கன்வர்சேஷன் நடக்கும்போது உங்களுக்கு தண்ணி மட்டும்தான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே தவிர தண்ணி குடிக்காம வாட்டர் இன்டேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தண்ணியே குடிக்காம வெறும் பட்னியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய லெவல்ல உங்களுக்கு உடம்புல வந்து பாதிப்புகள் வரும். சோ நீங்க தண்ணி குடிக்கிறன்ற பேர்ல தண்ணி நிறைய குடிக்கணும். அதுதான் பிரச்சனை. எல்லாம் தண்ணி குடிக்கிறேன்ட்டு தண்ணியை கூட குடிக்க மாட்டாங்க. அப்படியே மயக்கம் அந்த மாதிரி படுத்திருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களால முடியும், உங்களுக்கு அந்த கட்ஸ் இருக்கு, என்னால முடியும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் மைண்ட் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணணும். அதாவது நம்ம இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பஞ்சபூத எனர்ஜின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று,
ஆகாயம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அதிகமா இருக்கிறது வந்து நிலம். நிலம்ன்றது நம்ம உடம்பு மாதிரி. அடுத்தது நீர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சாப்பாட்டை குறைச்சிக்கணும். சாப்பாட்டை குறைச்சிக்கிறோம் அப்படின்னா அதுலதான் நம்மளுக்கு எனர்ஜிஸ் எல்லாம் இருக்கு. ரெண்டாவது வந்து வாட்டர். அதுக்கப்புறமா வெறும் ஹீட் மட்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காத்து. ஒரு சில சித்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா வெறும் காத்த வச்சே வந்து உயிர் வாழ்வாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த பஞ்சபூதத்துல வின் அப்படின்றது எந்த ஒரு எனர்ஜியுமே இல்லாம ரொம்ப, அதாவது எப்படி சொல்றது, அதுல வந்து மாலிகுல்ஸே இருக்காது. சுத்தமா 0 லெவல் அப்படின்றதுதான் வந்து வானம் அப்படின்றது. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் உருண்டையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனோட அணு, அது ஒரு பெரிய சாப்டர். அது தனியா ஒரு கிளாஸ்ல எடுக்கணும். சரி, நான் அதை ட்ரை பண்றேன் அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு. மேடம் வந்து So, சொல்ற விஷயம் வந்து சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சாரி கான்டாக்ட் பண்றேன்னு சொல்லி. சொல்லுங்க சிம்பிள் சொல்லுங்க, பரவாயில்ல. வாட்டர் தெரப்பி அப்படின்றது வந்து சஜஸ்டபிள் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு டாக்டர் அட்வைஸோட பர்சனல் கவுன்சிலிங் போய் சுகர் இருக்கா, பிபி இருக்கா, தைராய்டு இருக்கா, அல்சர் இருக்கா, எனி அதர் ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்களா, என்ன டேப்லெட் எடுக்கிறீங்களா, எல்லாமே நீங்க டாக்டர் அட்வைஸோட தான் வாட்டர் தெரப்பி இருக்கணும். வாட்டர் தெரப்பி இந்த ஃபாஸ்டிங் 32 மணி நேரம் 24 மணி நேரம் நாட் சஜஸ்டபிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த டாக்டர் அட்வைஸ் இல்லாம நீங்க தனிப்பட்ட முறையில எடுத்தா இந்த சேனல் வந்து பொறுப்பாகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து நிறைய இது WHO சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயத்த வந்து பப்ளிக்ல வந்து ஓப்பனா சொல்லாதீங்க அப்படின்ட்டு. எதனால நான் டாக்டர் அட்வைசபிள் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னால இருக்க முடியும்பா. என்னால வந்து 72 மணி நேரம் சாப்பிடாம இருக்க முடியும்னா பாலகிருஷ்ணனால தான் இருக்க முடியும். உங்களால இருக்க முடியுமானா இருக்க முடியாது ஒரு பர்சனால. என்னால 21 நாள் சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னாலும் என்னால இருக்க முடியும். நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓப்பன் சேலஞ்சா நான் எப்போனா 2021 ஒரு ஒரு ப்ராப்ளத்துக்காக நான் என்ன பண்ணேன், 21 நாள் காலையில தண்ணி குடிப்பேன். வாட்டர் மட்டும் இன்டேக் இருக்கும். காலையில 10 ml, மதியம் 10 ml, நைட்டு 10 ml ஜூஸ் மட்டுமே எடுத்து 21 நாள் ஃபாஸ்டிங் என்னால இருக்க முடியும். அப்படியே 21 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா 25 கிலோ டோட்டல் லாஸ். எதனாலன்னா அது வந்து எதனால அப்படின்னா ஓப்பனாக நான் சொல்லிடுறேன். நான் எதுக்காகன்னா மெடிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னால என்னால சாப்பிட முடியல, இன்டேக் பண்ண முடியல. என்னமோ டாக்டர் என்ன பண்ணாங்க, இதுதான் வைத்தியம், இது இருந்தாலும் அந்த சொல்யூஷனுக்கு வந்து தீர்வு இருக்கும். ஏன்னா ஓவர் அல்சர் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல அல்சர் வந்து ஓவரா ஹை ப்ளீடிங் இருக்குது, வயிற்றுல ப்ளீட் இருக்கு, பெருங்குடல்ல ப்ளீட் இருக்கு அப்படின்னும் போது வந்து ஃபுட்டு வந்து இன்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சஜஸ்ட் பண்ணிடுவாரு. ஒன்னு ட்ரிப்ஸ் போகும், இல்லைன்னா வந்து ஒண்டி நீராகாரம் தான். அதனால வாட்டர் ஃபாஸ்டிங்ன்றத வந்து யாருமே வந்து ஒரு பெஸ்ட் டாக்டர் ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் எடுங்க. தேவையில்லாம நீங்க எடுத்துட்டு சுகர் இருக்கிறவங்க வாட்டர் ஃபாஸ்டிங் எடுத்து மயக்கடிச்சு ஒன்றாலும் நம்ம பொறுப்பாக்க முடியாது. பிபி இருக்கிறவங்க வாட்டர் ஃபாஸ்டிங் எடுத்தாலும் பொறுப்பாக்க முடியாது. ஏன்னா இது வந்து சென்சிட்டிவான டாபிக். இது யாருமே ஓப்பன் லைவ்ல வந்து இந்த ஃபாஸ்டிங் விஷயத்த பேசும்போது ஏற்கனவே ஒரு சில பேர் பேசியிருக்காங்க நம்ம சேனல்ல. ஏன்னா ஓப்பன் லைவ்ல இந்த விஷயத்த ஷேர் பண்ணியே ஆகணும். ஏன்னா நான் சேனலோட ஃபவுண்டரா இருந்துகிட்டு நான் ஷேர் பண்ணல அப்படின்னா நத்திங் பட் வந்து சொல்லணும். அதுதான் முக்கியம். தேங்க்யூ. இல்ல மேம், அதான் இப்போ சொல்றேன். வீக்லி ஒன்ஸ் வந்து விரதம் சொல்லி இருப்பாங்கல்ல மேம். அப்போ வந்து அந்த வீக்லி ஒன்ஸ் வாட்டர் ஃபாஸ்டிங் மாதிரி இருக்கலாமான்னு கேள்வி. அதுதான். அது வந்து தொடர்ந்து 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி கேட்கல. வீக்லி ஒன்ஸ் இருக்கலாமா பொதுவாவே எல்லாருமே, அதாவது ஒரு ஆரோக்கியமா நாள் இருக்கவங்க கண்டிப்பா கூட? இருக்கணும். அப்பதான் உடம்புல இருக்கிற அந்த கழிவுகள் எல்லாத்தையும் அது ஃபுல்லா டைஜஸ்ட் பண்ணி வாஷ் அவுட் பண்ணி வெளியில அனுப்பும். அதாவது 6 மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா அந்த, எப்படி சொல்றது, அந்த பேதிக் சாப்பிடுறதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த டயேரியா வெளியில வந்தாதான் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பு நம்ம 6 மாசத்துக்கு ஒரு தடவை அதுவே ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்மளுக்கு அந்த இது பண்ணிடும், வெளியில அனுப்பிச்சிடும். அப்படி இல்ல எனக்கு டயேரியான்ற பிரச்சனையே இல்ல அப்படின்னீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா ஒரு லூஸ் மோஷன் எடுக்கிற மாதிரி டேப்லெட்டோ இல்ல கடுக்காய் பொடியோ இல்ல ஆமணக்கு எண்ணெயோ குடிச்சு கண்டிப்பா நம்ம உடம்பு வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லா நம்ம சாப்பிடாம அந்த பேதிக் சாப்பிடுறதுன்றது அதுதான். அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம பட்னியா இருக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இருக்கலாம். காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி, இல்ல நைட்ல இருந்து அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு நாள் 24 மணி நேரம் அந்த மாதிரி நீங்க இருக்கலாம். அதுவும் கரெக்டான உங்களால முடியும் அப்படின்னு அந்த கட்ஸ் இருந்தா மட்டும் எடுக்கலாம். இல்லைன்னா நீங்க எடுக்கவே வேண்டாம், மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. அதுக்குதான் சொல்றது ஒரு நாள் அப்படின்றது இருக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணலாமே தவிர ஒரேடியா ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்களால இருக்க முடியாது. மத்த டிராபேக்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒரு நாளைக்கு இருக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். 16 மணி நேரத்துக்கு மேல போயிட்டா கீட்டோன்ல மாறிடும் பாடி.
அதுக்கப்புறம் பசின்ற ஹார்மோனே தெரியாது. ஏன்னா வயிற்றுல இருக்க கல்லூரி போன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பசியே எடுக்காது. நீங்களே சாப்பிட்டாரா உண்டு. 16 மணி நேரம்னா பசி தெரியும், டெம்ட் இருக்கும். 16 மணி நேரம் கழிச்சு நம்மளுக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. தண்ணி மட்டும் இன்டேக் பண்ணிக்கிட்டே இருந்தா பாடி டீடாக்ஸ் ஆகுது நம்மளுக்கே தெரியும். வெயிட்லெஸ் ஆகுது, ஃப்ரெஷ் ஆகுது, நல்லா தெரியும். நல்லா ஹெல்த்தியா இருக்கிற பர்சனுக்கு நான் ஹெல்த்தி பர்சன் நாட் சஜஸ்டபிள். அது நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். அதான் அந்த டைமிங்க்கு சாப்பிடும்போது மதியம் 2 மணி ஆச்சுன்னா நமக்கு அலாரம் அடிக்கிற மாதிரி பசிக்கும். அதே நீங்க சாப்பிடாம விட்டுட்டீங்க அப்படின்னா 4 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? சாப்பிடாதனால ஒரு மாதிரியா இருக்கு, என்னால சாப்பிடவே முடியல, பசி அடங்கிருச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? பசி அடங்குறது அப்படின்னா நம்ம உடம்புல இதேதான் கீட்டோசிஸ் ப்ராசஸ் தான். நம்ம உடம்புல கார்போஹைட்ரேட், அதுவே ஃபேட்டு கார்போஹைட்ரேட் எது எதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கோ அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நமக்கு உடம்பு அது குறையும். சொல்லுங்க மேம். தேவிகா மேம். ஹலோ மேம், ஒரு டவுட் மேம். சொல்லுங்க மேம். இப்ப என்னால ஒரு நாள் கூட ஃபாஸ்டிங் இருக்கவே முடியாது. நான் இருக்கணும்னு ட்ரை பண்ணுவேன், என்னால முடியவே இருக்காது. ஒரு சாமிக்கு விரதம் இருக்கணும் இருந்தாலும் ஒரு மார்னிங் எதுனா ஒரு ஆஃப்டர்நூன் 12 o'clock எப்ப ஆகும்னு வெயிட் பண்ணுவேன். இப்ப அந்த மாதிரி இருக்கிற ரீசன் இப்ப நாளா வெயிட் லாஸ் பண்றேன், என்ன மேம் பண்றது? நீங்க ஒரு வாழைப்பழம், அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா வாழைப்பழம் தேங்காய் தான் நம்பர் 1 இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி வாழைப்பழம் ஒண்ணு சாப்பிட்டுக்கலாம், ஒரு தேங்காய் ஒண்ணு சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்களா? அது தெய்வ குத்தம்ன்ற மாதிரி தெய்வ குத்தம் ஆகாது. இது ரெண்டுத்தையும் நீங்க சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த தேவையான எனர்ஜி கிடைக்கும். ஸோ உங்களை ஃபாஸ்டிங் பண்ண மாதிரி இருக்கும், கொஞ்சம் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். இல்ல நீங்க உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு, 3 சிட்டிகை சர்க்கரை போட்டு வெறும் தண்ணிய இல்ல லெமன் புழிஞ்சு அந்த மாதிரி லெமன் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரு வேலை ஸ்கிப் பண்ணலாம் வீக்லி ஒன்ஸ். அது பசிக்குதான் செய்யும், பசிச்சுதான் சாப்பிடணும். நல்லா பசிக்க விட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. எப்பயுமே நல்லா பசிச்சு சாப்பிடுவோம் டைமிங்க்கு. ஒரு வேளை கூட நான் ஃபாஸ்டிங் இருந்ததே இல்ல. இப்பதான் கொஞ்சம் ரீசெண்டா வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் உங்க வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். இருந்தாலும் என்னால ஃபாஸ்டிங் இருக்கவே முடியல, எப்படி வெயிட் லாஸ் பண்றது ஒரு ஐடியா. சேஞ்ச் பண்ணிக்கணும். சமைச்ச உணவு சாப்பிடாம சமைக்காத உணவு மேக்ஸிமம் சாப்பிட ட்ரை பண்ணுங்க. பிஸ்கெட், அந்த ஸ்நாக்ஸ், அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க இது சாப்பிட ட்ரை பண்ணுங்க. நீங்க பட்னியா சாப்பிட்டாலே வெயிட் லாஸ் ஆகும். பேக்கரி ஐட்டம், ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி எதுவுமே சாப்பிட மாட்டேன். வீட்டு சாப்பாடு தான். என்னன்னா ரைஸ் அதிகமா எடுத்துப்பேன். அந்த குவான்டிட்டி அதிகமா சாப்பிட்டாதான் அந்த ஒரு சாப்பிட்ட திருப்தி இருக்கும். கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா மறுபடியும் பசிக்குது அச்சூவிங் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வயிறு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்க. ஒரு 2 ஸ்பூன் பச்சை பயிறு, அந்த மாதிரி முளைக்கட்டின பச்சை பயிறு 2 ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசிக்காது, கும்முன்னு ஆயிடும் வயிறு. தண்ணி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி நிறைய குடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிடுறது கம்மியா சாப்பிடுவீங்க. சாப்பிடும்போது தண்ணி குடிக்கூடாது. சாப்பிடறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டீங்க, ஃபுல்லா வயிறு ஃபுல்லா குடிச்சிட்டீங்க அப்படின்னா சாப்பிடறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க சாப்பிடும்போது கம்மியா தான் உங்களுக்கு சாப்பிட தோணும். அப்போ வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். மறுபடியும் நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் நீங்க தண்ணி அதிகமா குடிச்சீங்கன்னா உங்களுக்கு பசிக்காது. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட சாப்பிட்டு அந்த வயிறு கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நார்மல் ஆயிடும். நம்மளோட ஹெல்தி ஃபுட்டா தான் எல்லாமே சாப்பிடுறது. கார்போஹைட்ரேட் தான் என்னால கம்மி பண்ணவே முடியல. நல்லா ஃபுல்லா ஒரு 2 பிளேட் சாப்பிட்டாதான் ஓகே அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. அதுக்காக இல்ல அதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கப் அளவா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்படி பண்றோம்னா ஒரு கப்பா 1 கப், 2 கப்பா 2 கப்னு அளவு பார்த்துக்கிட்டு 1 வீக் 2 கப் சாப்பிடுங்க. 1.5 கப்பா மாத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிடுவாங்க. எத்தனை கம்மி பண்ணணும் கம்மி பண்ண முடியாது. வீக்லி ஒன்ஸ் ஒரு வேளை ஃபுட் ஸ்கிப் பண்ணி பாருங்க. ஒரு வேளை ஃபுட் கம்பல்சரி ஸ்கிப் பண்ணி பாருங்க. ஓகே சார். ஓகேங்களா? ஒரு வேளை ஃபுட் ஸ்கிப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஆனா பண்ண முடியாது. நீங்க இருக்கிற சிச்சுவேஷனுக்கு, நீங்க பேசுற சிச்சுவேஷனுக்கு ஸ்கிப் பண்ணி பாருங்க. ஓகே சார். ஓகே. Thank you சார். Thank you. Thank you. வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ்? வேற எதுவுமே டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபேட் டைஜஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இதுல என்னென்ன பொதுவா எல்லாமே சாப்பிடலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சரி, ஓகே, முடிச்சுக்கலாம். அம்மா பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன், விஜயலட்சுமி அம்மா. ஆக்சுவலி என்ன பேஷன் பார்த்துருக்காங்களா நான் தெரியல. சரி, ஓகே, முடிச்சுக்கிறேன். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன், முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.